மது ஒழிப்பு மாநாடு வந்து தமிழ்நாடு முழு விசிகா தான் பரப்பியிருக்கு. 1990 விசிகாவோட கொள்கையை வந்து மது ஒழிப்பு மாநாடுக்காக ஏற்படைய கொண்ட கொள்கை. இதில் வந்து திமுக கொள்கை கூட்டணியில் வந்து நாங்கள் கூட்டணி கட்சி அதை வந்து இந்த மாற்ற கூட்டணியோட இருக்கோம். ஆனால் மது ஒழிப்பாக நாங்கள் ஏற்கனவே 1993 எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். ஆனால் எங்களுக்கு கூட்டணிக்கு பிரிசல் இல்லை. பிரிசலை வந்து ஏற்படுத்துறதுக்கா ஒரு திராவிட கழகம் ஒரு ஏற்படணும். எல்லா தலைவரையும் கூப்பிட்டுருக்காரு, ஏடிஎம்கே கூப்பிட்டு எல்லா கட்சியும் கூப்பிட்டுருக்காரு, பாமக பிஜேபி தவிர எல்லா கட்சியும் கூப்பிட்டுருக்காரு. எங்களோட மாநாடு வெற்றிக்காக இன்னைக்கு வேலை பார்த்துருக்கோம். இன்னைக்கு கூட லட்சக்கணக்கான மக்கள் திரண்டுருக்கா. இதை வெற்றி பெற வாழ்த்துக்கோம். வெற்றி பெற இது சாத்தியமாகும். எங்களை கூட்டணியிலேருந்து எதிர்ப்பாக இருக்கான். எதிர்ப்பு இருந்தாலும் கூட்டணியிலே எங்களுக்கு வந்து அவங்க 2 பேர் வந்திருக்காங்க. கட்சியில் துணை பொதுச்சாளர், ஒரு மாநில துணை பொதுச்சாளர் 2 பேர் வருவாங்க. அப்போ எதுக்கு எங்களோட மாவட்டம் மாநில மாநாடு, இந்த மாநாடுக்கு எங்களுக்கு வெற்றி தான். அதிலே வராங்க, திமுக வராங்க, ஏடிஎம்கேல வராங்க, டிடி தினகரன் கொடுத்துருக்காரு. அவர் என்ன கொடுத்துருக்காருன்னா அந்த பேட்டியில் கூட எங்களை திரும்ப அழைப்பு எல்லாருமே அழைப்பு கொடுத்துருக்காரு. அழைப்பு எல்லாமே திரும்ப கொடுக்குது. அதில் பாமக பிஜேபிக்கு மட்டும் அழைப்பு கொடுக்கல. இது மதவாத சாதிவாத அமைப்புக்கு மட்டும் எல்லா தலைவருக்குமே அழைப்பு கொடுக்குது. இதை வந்து பொதுப்படையாக கொடுத்த அறிவு. இது யார் வேணா வரலாம். இதில் ஒன்றும் பிரச்சனை. எங்களோட கருத்துனா ஜாதி அடிப்படையில் ஆதிக்கிறதுக்கு இல்லை. மது ஒழிப்புக்காக நாங்கள் எல்லாம் களப்போராட்டம் நடத்திருக்கோம். எந்த கட்சியோட நாங்கள் அதிகமாக களப்போராட்டம் நடத்திருக்கோம். அதனால எங்களோட நிறையா பங்குகள் இருக்கு. அந்த மது ஒழிப்பு நடத்துகிறோம். ஒரு ஆளுங்கட்சி எதிர்த்து நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். எங்களோட திறமை இருக்கிறனால தான் நாங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறோம். வேற மாநிலத்தில் எந்த ஒரு ஆளுங்கட்சி எதிராக மாநாடு நடத்தப்படும் கூட்டணியில் இருந்தே கூட்டணியை எதிர்க்கிறதுக்கு எதுவும் வேற எந்த கட்சி கிடையாது. எங்களோட திறமை கண்டிப்பாக சாத்தியக்கூறில் மக்களிடத்திலே விழிப்புணர்வு ஏற்படுத்தி அகில இந்திய தேசிய அளவில் சட்டம் 47 ஆர்டிகளை பயன்படுத்தி இந்திய தேசத்திலே முற்றிலுமாக குறைக்க வழிவகை செய்ய ஏற்படுத்தணும். ஒழிக்கணும்னாக்கா படிப்படியாக தான் ஒழிக்கணும். எதுவும் சாத்தியம் இல்லாத எதுவும் இல்லை. ஆனால் சாத்தியப்படுத்தலாம். பெண்கள் நினைத்தால் சாத்தியப்படுத்தலாம். கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. படிப்படியாக தமிழ்நாட்டில் குறைச்சி இப்போ 5500 மதுக்கடைகள் இருக்கும்போது வருடத்திற்கு ஒரு 500 மதுக்கடைகள் குறைத்தால் 5 வருடத்தில் மது சுற்றிலுமாக ஒழிக்க ஏற்படுத்தலாம். தோல் திருமாவளவன் அவர்கள் நமக்கு வந்து மது பொருளையும் அதுக்கப்புறம் மது அருந்தி தான் இந்த உலகமே இந்த இந்திய நாடே வந்து அழிஞ்சிட்டு போயிட்டு இருக்கு. ஒரு மதுவால ஒரு குடும்பமே கெட்டுட்டு இருக்கு. இவரால இந்த மது ஒளியும் நம்புறோம். மதுவை ஒழிப்போம், போதைப் பொருட்களையும் ஒழிப்போம். ஒரு குடும்பத்துல ஒரு தலைவர் அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஒரு மதுவை குடிக்காம ஒரு குடும்பத்தை நல்லா வழி நடத்தணும். அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஜெனரேஷனும் அப்பா இப்படி இருக்காரு அப்படின்னா அப்பாவை பின்தொடர்ந்து தான் எல்லாமே வரும். புரியுதுங்களா? அப்போ அப்பா சரியா இருந்தா மட்டும்தான் இந்த குடும்பமே நல்லா இருக்கும். இப்ப எங்க வீட்டுல அண்ணா இருக்கா அப்படின்னா அப்பா குடிச்சிருந்தா அடுத்து எங்க அப்பனே குடிக்கிறான், நான் குடிக்க மாட்டேன்னா எங்க அப்பா குடிப்பான். அப்புறம் அவனோட புள்ளி அதே மாதிரி பண்ணும். ஜெனரேஷன் இருக்கிறது ஒருத்த கத்துட்டு போறது மட்டும்தான். இப்ப அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இல்லாம நல்லா வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்ப இந்த மதுவை குடிச்சு கெட்டு எங்க பார்த்தாலும் நியூஸ்ல ஃபுல்லா ரோட்ல குடிச்சிட்டு சாகுறது என்ன எதுனே தெரியல. நியூஸ் பேப்பரை எடுத்தாலே சாவு நியூஸ் மட்டும்தான் வருது. இதெல்லாம் ஒழிக்கணும். மதுவை வந்து ஒழிக்கணும். அது தோல் திருமாவளவன் வந்ததுனால இந்த மாநாட்டுக்கு நாங்க வந்திருக்கோம். மதுவை ஒழிப்போம், போதைப் பொருளையும் ஒழிப்போம்.